Hallelujah. Hallelujah. Thank you, Pastor Hideras, for the lengthy introduction that you have given to me. எனக்கு பாஸ்டர் அவர்கள் கொடுத்த இந்த நல்ல வரவேற்பிற்காய் அறிமுகத்திற்காய் நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். Thank you for so many kind words, and he has actually taken us back to SABC days. பாஸ்டர் அவர்கள் சொல்லின நல்ல அந்த அன்புள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் சொன்ன பொழுது அது SABC நாங்கள் படித்த நாட்களுக்கு நான் சென்றது போல இருக்கிறது. We used to be very close as students, pray, fellowship, have fun together. அங்கே அந்த மாணவர்களுடைய ஜெபத்திலே எல்லா கொண்டாட்டம் எல்லா காரியங்களிலும் பாஸ்டர் அவர்கள் ஒரு மையமான ஒரு பங்கு வகித்தார்கள். After our graduation, God has taken us to different places for ministry. நாங்கள் பட்டம் பெற்ற பின்பு ஆண்டவர் எங்களை வெவ்வேறு இந்திய தேசத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். And wherever we are happy that we are in the ministry working for God. நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்கிற அந்த சந்தோஷத்திலே நாங்கள் நிறைந்திருக்கிறோம். God has called all of us, to be working in His vineyard, winning the souls for His kingdom. தேவனுடைய தோட்டத்திலே நாம் வேலையாட்களாக இருக்கும்படியே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி அழைத்திருக்கிறார். I'm very happy to see his family and ministry and the church. நான் பாஸ்டர் அவர்களுடைய குடும்பத்தை அவருடைய ஊழியத்தை நான் பார்க்க வருவதற்கு நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். It's been my desire to come to Madurai and see the ministry, but God has made it possible today this week and to be able to come and minister to you. மதுரை பட்டணத்திற்கு வருவதற்கு என்னுடைய மிகுந்த வாஞ்சியாக இருந்தது. அதை வாக்கி பண்ணி அதை சரியான நேரத்தில் அனுமதித்து நான் இங்கே வந்து காணும்படியாய் உதவி செய்த தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. I want to thank Reverend Dr. Samuel Raj and Pastor Hideras for arranging all these meetings. டாக்டர் சாமுவேல் ராஜ் அவர்களுக்கும் நம் போதகர் இருதயராஜ் அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். The Bible says, where two or three are gathered in my name, I am there in the midst. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே அங்கே நான் வாசமாய் இருப்பேன். God is not worried about number. கர்த்தர் ஒருபோதும் அவர் அந்த எண்களை வைத்து நபர்களை எண்ணிக்கையை வைத்து அவர் கரிசனை உள்ள தேவன் அல்ல. What does the Bible say is that in my name, if you are meeting, I am there in your midst. என் நாமத்தினாலே நீங்கள் கூடி இருக்கிற இடத்திலே நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It's not the number, but the name of Jesus Christ that is so powerful, that is where he is there. எண்ணிக்கையை வைத்தல்ல, ஆனால் அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமத்தை வைத்து கூடுகிறோம், நாமத்திலே கூடுகிறோம், அதற்கு மிகுந்த பலன் உண்டு. And thank you for the love and the invitation that you have given to me. நீங்கள் கொடுத்த வரவேற்பிற்கும் உங்களுடைய அன்பிற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். And he said small gift of love, but it looks very big. I do not know what is inside. அவர்கள் அந்த காட்டின அன்பு மிக பெரிய கிஃப்டாக இருக்கிறது. If it is so big, I don't think I can carry in the flight tomorrow. இந்த இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை அங்கே நாளைக்கு விமானத்தில் இதை எடுத்து செல்ல முடியாது என்பது. Praise God. Hallelujah. Hallelujah. Are you happy to be in the house of the Lord? இந்த சாயங்கால நேரத்தில் தேவனுடைய வீட்டிலே நீங்கள் இருப்பதற்கு சந்தோஷப்படுகிறீர்களா? The Bible says there is a fullness of joy in the house of the Lord. தேவனுடைய சமூகத்திலே முழுமையான ஆனந்தம், முழுமையான சந்தோஷம் இருக்கிறது. Whenever we come to the house of the Lord, forget everything and focus on God who has called us. எப்பெல்லாம் தேவனுடைய வீட்டிலே சமூகத்திலே வருகிறோமோ எல்லா காரியங்களை மறந்து நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். Then everything will be gone. எல்லா காரியங்களும் அது மறைந்து போகும். And today is very special day for all of us, even as Pentecostals. இன்றைக்கும் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நமக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. And actually I was prepared yesterday, I was preparing some other message. நேற்றைய தினம் கூட நான் வேறு சில செய்திகளை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். He WhatsApped me and told me that all the pastors where you are going to preach, they expect the sermon to be on Pentecost. பாஸ்டர் அவர்கள் சொன்னபடியே நீங்கள் எங்கே சென்றாலும் நாளைக்கு மையமாக வைத்து பிரசங்கிக்க வேண்டியது பெந்தேகோஸ்து ஞாயிறு என்கிற அந்த காரியத்தை வலியுறுத்தினார்கள். Amen. Amen. If you look at very carefully, there are Catholics. நம்மை சுற்றி நாம் நல்லா நன்கு அதை அறிந்தோம் என்று சொன்னால் கத்தோலிக்க இருக்கிறார்கள். There are Protestants. அநேக ப்ராட்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. But their names are not found in the Bible. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நபர்களுடைய வேதத்திலே அப்படிப்பட்ட நபர்களுடைய அந்த பதம் அது இல்லை. What's found in the Bible is Pentecost. ஆமென். என்ன இருக்கிறது என்று சொன்னால் பெந்தேகோஸ்டல்ஸ் என்கிற அந்த பதம் வேர்ட் வந்து வேதத்தில் இருக்கிறது. Shall we look to the Lord even before we go ahead in the for the message of the Lord? தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள கடந்து செல்லும்படியாக தேவனிடத்திலே நாம் நோக்கி பார்ப்போமா?
Father, we thank you for this wonderful time that you have given to us as your children, O God. தகப்பனே இந்த நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Lord, for the church Trinity Assemblies of God that you have started here, O God. ஆண்டவரே இந்த திருத்துவ Assemblies of God சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Your word says, he who began a good work, he will be able to bring it to a completion, O God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களிடத்தில் நற்காரியத்தை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் அதை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர். Lord, through this church you have attracted many men and women to your feet and your kingdom of Father. ஆண்டவரே இந்த திருச்சபையின் மூலமாய் அநேக ஆண்டவரே ஆண்களையும் அநேக ஆண்டவரே சகோதரிகளையும் பெண்களையும் நீர் உம்மண்டையில் இழுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for using Pastor Irudayaraj and his family to be an instrument, to be the instruments of blessing to this society, O God. ஆண்டவரே இந்த சமுதாயத்திற்கு பாஸ்டர் இருதயராஜும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வல்லமையாய் நீர் பயன்படுத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். As they continue to serve in this place, I pray that they will become, O God, more blessing to them in the days to come, O Father. ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் உம்மை அதிகமாய் சேவிப்பதற்கும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிரியைகளை அவர்கள் இந்த இடத்தில் நடப்பிப்பதற்கும் நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even as we are here to listen to your word, I pray that you will speak to all of us. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நேரே நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எங்களோடு நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Even as I speak your word, Lord, I pray that you will hide me, your servant, behind the cross. ஆண்டவரே சிலுவைக்கு பின்பதாக ஆண்டவரே அடியானை மறைத்து நீர் தாமே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். As I speak your word, Father, you must increase, I must decrease, the Lord. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நான் சிறுக வேண்டும் என்றவரே நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. Pray that you will, Lord, your presence is here in our midst, O God, doing a wonderful ministry. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே செய்கிற ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you and praise you for this wonderful time. In Jesus' mighty and precious name I pray. ஒருவருக்கே நாங்கள் நன்றிகளை துதிகளை நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Are you happy? சந்தோஷமா இருக்கிறீர்களா? Amen. Amen. I will slow down for my son because his new translation. I'll just go slowly. Okay. Shall we turn our Bibles to Acts of the Apostles chapter 1 verse 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நேராய் உங்கள் வேதங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். This verse is very familiar to all of us. இந்த வசனம் நமக்கு மிகுந்த ஒரு தெரிந்த நல்ல வசனம். How many of you know by heart in Tamil this verse? இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு நாம் மனப்பாடமாக இது தெரியும்? You know this verse by heart in Tamil, right? And actually, the book of Acts is a sequel to the Gospel of Luke. நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு இரண்டாம் பிரபந்தமாக இருக்கிறது. முன்னாடி என்னது லூக்கா சுவிசேஷத்திற்கு அடுத்து இரண்டாம் பிரபந்தமாக செகண்ட் வால்யூமாக இருக்கிறது தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். One who wrote the book of Acts is Dr. Luke. மருத்துவராகிய லூக்கா அவர்கள்தான் இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளராய் ஆத்தராக இருக்கிறாங்க. One unique thing about him is he is the only Gentile author. இன்னொரு ஒரு சிறப்பான காரியம் என்னவென்று சொன்னால் வேதத்திலே அவர் ஒருவர் தான் புறஜாதியான ஒரு ஒரு எழுத்தாளர். 40 different authors have written the Bible. கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான எழுத்தாளர்கள் வேதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். All of them with the exception of Luke are the Jews. லூக்காவை தவிர மருத்துவராகிய லூக்காவை தவிர மற்ற எல்லாருமே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். God has saved him. ஆண்டவர் அவரை ரட்சித்தார். And God has used in the ministry also. ஆண்டவர் லூக்காவை ஊழியத்திலும் அவர் பயன்படுத்தினார். In his first book he wrote about the life and the ministry of our Lord Jesus Christ. முதலாவது பிரபந்தத்திலே அதாவது முதலாவது அந்த சுவிசேஷத்திலே என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் அவருடைய வாழ்க்கை. And there also actually the Luke's gospel is called the gospel of prayer. இன்னொரு நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் லூக்காவின் சுவிசேஷம் அது ஜெபத்தின் சுவிசேஷமாய் gospel of prayer அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. Because there is more insistence upon the prayer life of our Lord Jesus Christ. ஏனென்றால் லூக்காவின் சுவிசேஷத்திலே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை பற்றி ஆணித்தரமாய் அது நிறைய காரியங்களை லூக்கா எழுதுகிறார். Not only he talks about prayer but he also talks about the Holy Spirit, the third person of the Trinity. திரியேக தேவனாகிய மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை குறித்து லூக்கா எழுதுகிறார், தம்முடைய சுவிசேஷத்திலே எழுதுகிறார். He begins his gospel with the work of the Holy Spirit.
அந்த சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியையிலே ஊழியத்திலே அவர் ஆரம்பிக்கிறார், எழுத ஆரம்பிக்கிறார். And at the same time he closes the gospel, telling his disciple to wait, for the endowment of the power of the Holy Spirit from above. அதே நேரத்திலே அந்த சுவிசேஷம் எப்படி முடிகிறது? நீங்கள் எருசலேமிலே காத்திருக்கும்படியாய் வானத்திலிருந்து வருகிற ஒரு பலனை அடைவதற்கு நீங்கள் காத்திருக்கும்படியாய் என்கிற அந்த ஒரு எக்ஸார்டேஷனோடு அவர்கள் முடிக்கிறார்கள். In between gospel and the Acts there is one more gospel, which is the fourth gospel, which is John's gospel. லூக்காக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கும் இருக்கிற அந்த இடைவெளியிலே இருக்கிற ஒரு சுவிசேஷமானது தான் யோவானின் சுவிசேஷம். In that also John also talks about the person of the Holy Spirit. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஆகிய நபரை குறித்து அவர் பேசுகிறார். In chapter 14 he says, this is how it begins, do not let your hearts be troubled. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அந்த வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை யோவான் எழுதுகிறார். Because in the 13th chapter Jesus was talking about the betrayal of Judas and the denial of Peter. ஏனென்றால் அதுக்கு முந்தின அதிகாரத்திலே இந்த மாதிரி பேதுருவும் யூதாஸுடைய மறுதலிப்பும் அவர்களுடைய காட்டி கொடுத்தலும் அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். They all thought Jesus would be with them forever. அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? பரிசுத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் எப்பொழுதுமே அவர்களோடு இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். But Jesus told them, when my hour has come, I will die on the cross of Calvary and go to Father. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நேரம் நான் வந்த பொழுது வருகிறது, நான் சீக்கிரமாய் நான் என்னுடைய பிதாவிடத்தில் சேர வேண்டும், எனக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சிலுவைக்கு நேராய் அவர்களை வழிநடத்துகிறார். They could not digest it. அதை கேட்கிறதுக்கு அவர்களால் அதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. We left everything for to follow our Lord Jesus Christ. நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோமே. Left our nets. நாங்கள் எங்களுடைய வலைகளை நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம். Left our boats. எங்களுடைய படகுகளை நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம். Almost left our family. எங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம். And now he is saying, I will leave you and go. ஆனால் இந்த நேரத்தில் நீர் எங்களை விட்டு போவீர் என்று சொல்கிறீரே, அது எப்படி என்கிற. But they didn't come and tell Jesus all these things. They didn't come and tell all these things to Jesus. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்பிரகாரமாக தேவனிடத்திலே அவர்கள் வெர்பலா அவர்கள் வாயில மொழியிலே சொல்லவில்லை. They were thinking inside. ஆனால் இருதய சிந்தனையிலே அவர்கள் சிந்தித்தார்கள். Jesus is able to know what you are thinking inside. இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்தை நமக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். That's when he said, do not let your hearts be troubled. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. I am going to give you the solution for your problem. அதற்குரிய அந்த மருந்து, அதற்குரிய தீர்வை நான் உங்களுக்கு தர போகிறேன். I came to die for your sins. நான் உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தேன். Once my work of atonement is done, I will go back to the Father who has sent me. என்னுடைய சிலுவை மரணம் முடிந்த பின்பு நான் என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனிடத்திலே நான் மறுபடியும் சேருவேன். But do not be troubled. ஆனால் நீங்கள் கலங்காதிருப்பீர்களாக. In my place I am going to send another comforter. என்னிடத்திலே நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Another comforter, who will be in you and with you. வேறொரு தேற்றரவாளன், அவர் உங்களோடும் உங்களுக்குள்ளாய் இருப்பவர். That is the person of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாகிய நபர். And Jesus very clearly told, when I am physically here, I can't be everywhere. நான் இங்கே மாம்சத்திலே நான் இங்கே இருக்கிற பொழுது நான் எல்லா இடத்திலும் என்னால் இருக்க முடியாது. But when another comforter who comes in my place will be in you, with you, everywhere, in everyone. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறவர், அவர் எல்லா இடங்களிலும் எல்லாருக்குள்ளாகவும் அவர் இருப்பார். And what do you think is the difference, of the Spirit of Holy Spirit in the Old Testament and Holy Spirit in the New Testament? பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற அந்த வேறுபாடுகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் எப்படி அறிகிறோம்? In the Old Testament, the descent, the coming of the Holy Spirit was special and sporadic, occasional. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் இறங்கி வருகிறது ஒரு தற்காலிகமான டெம்பரரி ஆன ஒரு டைம் பீரியட், குறிப்பிட்ட காலத்திற்கு அவர் இறங்கி வருகிறார். The Holy Spirit will come upon you
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இறங்குவார். He will be upon you till the work is done. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு நிறைவேற்றும்படியாக அதை செய்யும்படியாக கர்த்தர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். Once the work is done, he will leave you and go back. அந்த காரியம் நிறைவேறின பின்பு அவர் மறுபடியும் அந்த நபரை விட்டு அவர் That is what we see in the Old Testament. அதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் காணுகிறோம். You know, when Aholiab and Bezalel were selected to build the tabernacle. யாத்திராகம புத்தகத்திலே வாசிக்கிறோம், அங்கே பெசலேலும் இன்னொரு அந்த நபர் அவர்களும் வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவர்கள் கட்டுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக கொண்டிருந்தார்கள். The Spirit of God came upon them and gave them the wisdom to build the tabernacle. தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்குகிறார். அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். Once the work was over, the Spirit of God left them. அந்த காரியம் முடிந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு கடந்து சென்றார். But in the New Testament it is not like that. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இது அப்படி அல்ல. Jesus said very clearly, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், he will be in you and with you. அவர் உங்களுக்குள்ளாய் இருப்பார், அவர் உங்களோடே இருப்பார். Once he comes into you, he will take a permanent residence in you. அவர் ஒரு முறை உங்களிடத்தில் அவர் வந்தால், உங்களுக்குள்ளாய் அவர் வந்தால், அவர் நிரந்தரமாய் உங்களிடத்தில் அவர் தங்கி விடுகிறார். He will be with you and in you till you die, till you breathe the last breath. நம்மளுக்குள்ளாய் நம்மோடு நாம் மரணிக்கும் வரை, நாம் இந்த உலகத்திலே நாம் மரணிக்கும் வரை அவர் நம்மோடு இருக்கிறார். That is what Jesus is saying. அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And tonight I want to talk to you from the Acts of the Apostle chapter 1 verse 8. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் பேச போகிறேன். Let us read 7th and 8th verse. 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். He said to them, that is Jesus said to them, it is not for you to know the times or dates the Father has set by his own authority. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. But you will receive power when the Holy Spirit comes on you. You will be my witnesses in Jerusalem, in all Judea, Samaria and to the ends of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Even before Jesus left the earth, disciples were very curious about his second coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பரமேறிக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து சீஷர்கள் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள். He was about to be ascending to the heaven. That is when the disciples came. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு சில நேரங்களுக்கு முன்பதாக தான் சீஷர்கள் வருகிறார்கள். And they asked him, when are you going to come back? அப்புறம் அவர் கேட்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது மறுபடியும் வருவீர்கள் என்று கேட்கிறார்கள். No, for now it is not time for you to know all these things. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அப்போ இந்த பிதா ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களை அறிவதற்கு உங்களுக்கு அடுத்ததல்ல. But I am going to tell you one important and crucial aspect in your spiritual life. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். That is, about the person of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய நபர், அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். The whole book of Acts actually is found in this verse 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மையமாக வைத்து தான் அப்போஸ்தலர் முழு அந்த புத்தகம் இருக்கிறது. In this verse I am going to talk to you about 3 things about the person of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய நபரை குறித்து 3 காரியங்களை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு பேச போகிறேன். Number 1, when you receive the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் முதலாவது பெறும்பொழுது, let me talk to you about the Pentecost first. முதலாவது பெந்தேகோஸ்தே, அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். What do you know about Pentecost? பெந்தேகோஸ்தே குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? Tell me anything you know about Pentecost. நாம் என்ன அறிந்திருக்கிறோம் பெந்தேகோஸ்தே குறித்து? Pentecost is one of the feasts of the Old Testament. பெந்தேகோஸ்தே பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு பண்டிகையா இருந்தது. Pentecost means the 50th day. பெண்டெகாஸ்ட் அப்படிங்கிற அந்த சொல், அதற்கு 50 அப்படிங்கிற அந்த மீனிங் இருக்கிறது. Now if you look at very carefully here, நாம் சற்று கவனித்து பார்த்தால், Jesus died and rose again from the dead.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுகிறார். As the resurrected Lord, he was on this earth for 40 days. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் 40 நாட்கள் அவர் உயிரோடு இருக்கிறார். Before his ascension, காண்பிக்கிறார். his ascension, he told the disciples, அவர் உயிரை வானத்திற்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், you do not leave, the city of Jerusalem till you are endowed with power from above. நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் 4ஆம் வசனம், அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். They took the word of Jesus Christ and they gathered in the upper room as 120. இந்த 5ஆம் வசனத்தை மையமாக வைத்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரித்துக் கொண்டு அவர்கள் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடுகிறார்கள். Exactly after 10 days, which is the 50th day, அந்த 10 நாட்கள் சென்ற பின்பு 50ஆம் நாளிலே the Holy Spirit came and fell upon all those who were waiting in the upper room. யாரெல்லாம் காத்திருந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்குகிறார். And here also, exactly after the resurrection of our Lord Jesus Christ, 50th day, இங்கேயும் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து 50வது நாளிலே இந்த பெந்தெகோஸ்தே நாள் வருகிறது. That is why it is called Pentecost. அதனால தான் அது பெந்தெகோஸ்தே என்கிற அந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது. Here it is Pentecost is having the Holy Spirit in our lives. பெந்தெகோஸ்தே இன்னொரு அர்த்தம் ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவரை நாம் அதை அந்த நாட்களில் நினைவு கூறுகிறோம். Bible very clearly says when the Holy Spirit came upon them, they spoke in unknown tongues as the Spirit of God gave them the utterance. ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வார்த்தையின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். Now I want to talk to you about three things that Luke is telling in this verse. லூக்கா இந்த வசனத்திலே மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின காரியங்கள். Another important thing is all of us need the person and the power of the Holy Spirit. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நபருடைய அவருடைய கிரியை அவருடைய வல்லமை அவருடைய கிரியை நம்மளுக்கு தேவை. Church age is the age of the Holy Spirit. இந்த காலகட்டம் எதுவா இருக்கிறது என்று சொன்னால் சபையின் காலகட்டமா இருக்கிறது. So someone who is in us is leading us is the person of the Holy Spirit. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவரும் நம்மை வழிநடத்துகிறவரும் இருக்கிறார். That's why we need the baptism of the Holy Spirit in each and every believer's life. ஆகையால் தான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாய் ஆமென் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும்படியான அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். What will happen when you receive the baptism of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் நாம் பெற்றால் என்ன நடக்கும்? Number one, you will receive the power. முதலாவது நாம் என்ன பெற்றுக்கொள்வோம்? நாம் முதலாவது வல்லமை பெற்றுக்கொள்கிறோம். You will receive the power from above. அது மனுஷீக வல்லமை அல்ல, அது வானத்திலிருந்து வருகிற தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. It's a supernatural power. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. It's a power from above. அது வானத்திலிருந்து வருகிற ஒரு வல்லமை. The Greek word actually dynamite, the word that is used is dynamite. அந்த கிரேக்க பதத்தை நாம் சற்று கவனித்தோம் என்று சொன்னால் அது டைனமைட், அந்த எக்ஸ்ப்ளோஷன், அதற்குரிய அந்த பதத்தை தான் வைத்து பயன்படுத்துகிறோம். When do we use the dynamite? நாம் அந்த டைனமைட்டை நாம் எப்பொழுது யூஸ் பண்ணுவோம்? When you are not able to break a stone physically, then you will use the dynamite. எப்பெல்லாம் ஒரு பெரிய பாறைகளோ பெரிய கல்லுகளை நாம் உடைக்கிறதுக்கு நமக்கு முடியவில்லை என்று சொன்னால் பெரிய டைனமைட்டை வச்சு அதை தகர்ப்பாங்க. We cannot solve all the problems we have as human beings. நாம் மனிதர்களாக अनेक காரியங்களை நாம் நம்முடைய ஞானத்திலே நம்முடைய பலத்திலே நாம் செய்வதற்கு முடிவு கொண்டு வருவதற்கு நம்மால் இயலாது. But when you have the Holy Spirit with you, as the power of the Holy Spirit in you, all the problems will be solved. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் உங்களுக்குள்ளா இருக்கிறவருக்கு இடம் கொடுத்தால் அவர் எல்லா காரியங்களையும் அவர் சரியாக அதை நடத்துவார். You cannot do certain things in your strength. நம்முடைய பலத்தால் சில காரியங்களை செய்வதற்கு இயலாது. You cannot do certain things in your wisdom. அநேக காரியங்களுக்கு நம்முடைய ஞானத்தால் செய்வதற்கு இயலாது. But when you have the power of the Holy Spirit, you can do everything so easily. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதற்கு நாம் பெற்றுக்கொள்கிற காலத்திலே அநேக காரியங்களை நம்மால் செய்வதற்கு இயல முடியும். Peter was
an ordinary fisherman like you and me. பேதுரு உங்களைப் போலவும் என்னைப் போலவும் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தார். You know what happened before, he was filled with the Holy Spirit, before he was filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது, என்னவாய் இருந்தார் பேதுரு? He was very weak person. பேதுரு ஒரு பலவீனனாய் இருந்தார். He was lying. அவர் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார். He was denying the Lord. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதலித்தார். But after the, on the day of Pentecost, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே when he was filled with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது he stood up and spoke. அவர் எழும்பி நின்று அவர் பிரசங்கிக்கிறார். 3,000 people were saved. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். How could he do it? அது எப்படி செய்வார்? அது Did he செய்கிறார். do it in his power? அது அவருடைய தம்முடைய வல்லமையால் செய்தாரா? Did he do it in his wisdom? அது அவருடைய ஞானத்தினால் செய்தாரா? Did he do it in his strength? அது அவருடைய வல்லமையினால் செய்தாரா? No. The Holy Spirit has enabled him to preach so effectively. As a result, 3,000 were saved. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலுமே அன்றி அவர் இந்த காரியத்தை செய்வதற்கு இயலவில்லை. There are so many things that we can't do. அநேக காரியங்களை நம்மால் செய்ய இயலாது. But when you have the power of the Holy Spirit, ஆனால் தேவனுடைய வல்லமையை நாம் அதை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், you can do them very well. அது நம்மோடு இருந்தால் நம் காரியங்களை செய்வதற்கு உதவி. That's why we need the power of the Holy Spirit. ஆகையால் தான் ஆண்டவராக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. You already have the power of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாம் ஏற்கனவே அதை நாம் பெற்றிருக்கிறோம். Because you have received it. ஏனால் நாம் அதை நாம் பெற்றிருக்கிறோம். அவரை நாம் பெற்றிருக்கிறோம். And next one, அடுத்ததாக, when you have the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் நமக்குள்ளாய் அவர் இருக்கிற பொழுது, he is telling the divine presence is in you. அவர் என்ன சொல்கிறார்? தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நமக்குள்ளாய் இருக்கிறது. When you receive the Holy Power of baptism of the Holy Spirit, not only you will enjoy his power, நாம் தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஞானஸ்நானம் நாம் பெற்ற பொழுது நாம் வல்லமையை மாத்திரம், அவருடைய வல்லமை மாத்திரம் நாம் பெறுவதில்லை, நாம் அதற்கு பின்பதாக, but you carry a divine presence. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் சுமந்தவர்களாய் இருக்கிறோம். Third person of the Trinity is coming and living in you. பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய மூன்றாம் நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாய் இருக்கிறது. In the Old Testament there was the Ark of the Covenant. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை நாம் அறிந்திருக்கிறோம். It was kept in the box. Wherever Israel go, they would carry it. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அதை அவர்களுடைய அந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் அவர்கள் இதை சுமந்து சென்றவர்களாக இருந்தார்கள். But now the presence of God is not in a box. ஆனால் அந்த காலங்கள்லாம் முடிந்து அதெல்லாம் ஓய்ந்த பின்பு இப்போ இந்த காலத்துல அது அப்படிப்பட்ட காலங்களா இல்லை. The presence of God is in you. அது வேற விதமாய் கர்த்தராகிய திரியேக தேவன் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். Wherever you go, the Holy Spirit comes with you. எங்கெல்லாம் செல்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வருகிறார் என்று மறந்துடாதீர்கள். He will not leave you. அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை. That is why Jesus said in John chapter 14, I will not leave you as orphans. அதனால தான் கர்த்தர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Anyone who has the person of the Holy Spirit is not an orphan. பரிசுத்த ஆவியானவராகிய நபரை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் ஒருபோதும் அனாதைகளாக திக்கற்றவர்களாக இருப்பதில்லை. Orphan is someone who does not have anybody in this world. திக்கற்றவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே யாருக்கும் அவர்களுக்கு துணையாக இல்லாதவர்கள். You may not have anybody physically, in this world. ஒருவேளை நாம் அநேகர் நம்மளுக்கு உடன் இருக்கிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் அவர்கள் இல்லாமல் விட்டாலும், but if you have the Holy Spirit, person of the Holy Spirit in you, ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய நபரை நமக்குள்ளாய் நாம் அந்த நபருக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது, you are not an orphan. நாம் ஒருபோதும் திக்கற்றவர்களாக இருக்கவில்லை. You are not alone. நாம் தனித்தவர்களாக நாம் இருப்பதில்லை. Because the Holy Spirit goes with you wherever you go. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ, wherever we go, அவர் நம்மோடு வருகிறார். That's why psalmist says in 23rd chapter, though I walk through the death shadow valley, I fear no evil, because thy rod and staff comfort me. சங்கீதம் 23லே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். And secondly, the person of the Holy, when you receive the baptism of the Holy Spirit, you have the presence of the Holy Spirit. அடுத்ததாக இரண்டாவது காரியமாக நம் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். And thirdly, the purpose. மூன்றாவது அந்த ஒரு நோக்கத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறார். You will receive the power.
நாம் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டோம். You will receive the divine presence. தேவனுடைய பரிசுத்த அந்த உன்னதமான அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டோம். There is also purpose. அதற்கு பின்பதாக வருகிறது நோக்கம். What is the purpose? அது என்ன நோக்கத்திற்காக நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையும் பிரசன்னத்தையும் கொடுத்திருக்கிறார்? Why is the Holy Spirit given to you? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? The Holy Spirit is given to you so that you will be his witness. அது எதற்கு என்று சொன்னால் நாம் சாட்சிகளாய் இருக்கும்படியாக. And it says you will be my witness in Jerusalem, in all Judea, Samaria and to the ends of the earth. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எந்த நோக்கத்திற்காக? The purpose is to be a witness. நோக்கம் எதற்காக என்று சொன்னால் சாட்சிகளாய் இருப்பதற்காக. We enjoy his power. நாம் அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறோம். We enjoy his presence. அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். But you should know what is the purpose. ஆனால் அதற்கு பின்பதாக இருக்கிற நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். The purpose is to be his witness in this last world. இந்த நோக்கம் எதற்கு என்று சொன்னால் இந்த பாவமாகிய இந்த பாவமான இந்த இருளடைந்த இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளா அவருடைய ஆலயங்களா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். If you want to be very effective and fruitful in your Christian life, நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் you need the presence of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Let me tell you about the witness. சாட்சி குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Witness, if you want to give a witness, if you want to share something about our Lord Jesus Christ, what should you do? நாம் சில அந்த சாட்சிகளை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன செய்வோம்? To be a witness, you must go. முதலாவதாக காரியம் நாம் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது புறப்பட்டு செல்ல வேண்டும். You must come to the church. நம் சபைக்கு வர வேண்டும். But to be a witness, ஆனால் நாம் சாட்சிகளாய் இருப்பதற்கு you must go into the last world. நாம் இந்த தொலைந்து போன இந்த உலகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். That is what see throughout the book of the Holy Spirit, Acts of the Apostles. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமில் ஆரம்பிக்கிறார்கள். எல்லா இடத்துக்கும் அவர்கள் சாட்சிகளாய் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். What is one word in Great Commission? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த பிரதானமான கட்டளைகளிலே அந்த முக்கியமான வார்த்தை என்னது? All authority and power has been given to me on this earth. சகல அதிகாரமும் சகல வல்லமையும் இந்த பூமியிலேயும் வானத்திலேயும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore go and make the disciples. ஆகையால் நீங்கள் சென்று சீஷர்களை நீங்கள் உருவாக்குங்கள். What did Jesus say there? அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Go. போங்கள். Right? To be a witness, what shall you do? நாம் சாட்சிகளாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது போக வேண்டும். Right? He is going to be a witness. நாம் சாட்சிகளாய் இருக்க போகிறோம். His தம்பி is going to be a witness in Delhi. தம்பி அவர்கள் சாட்சிகளாய் டெல்லியிலே சாட்சிகளாய் இருக்க போகிறார்கள். In word God, what are the first two letters? Yes, Jiva. What is Jiva for the secular people? Government order. Yeah, government order, right? But what is for us? Go. It's for God's order. For us, go means God's order. நம்மளுக்கு அந்த கோ என்கிற அந்த வார்த்தைக்கு தேவனுடைய நியதி, தேவனுடைய கட்டளை என்கிறது. For secular people, go Jiva means God's government order. தேவன் அறியாதவர்களுக்கு அந்த பதம் என்னவென்று சொன்னால் அது கவர்மெண்ட் அரசாங்க ஆணை. ஆனால் நமக்கு but for us who are his children, go means it's a God's order. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அது தேவனுடைய கட்டளை நியமமா இருக்கிறது. If you are an employee in the government, if you don't follow the government order, they will remove you from the service. நாம் அரசாங்க அந்த வேலைகளிலே நாம் unemployment they will remove you from the service if you don't follow the government order. Jiva. அந்த நியமத்தை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் நம்ம இடத்துல அவர்கள் எடுத்து விடுவார்கள். Here our God will not remove you, but it's your responsibility to go. ஆனால் இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை அப்படி உடனே அவர்கள் எடுத்து விடுகிறது இல்லை. ஆனால் நாம் அதை அறிந்தவர்களாய் நாம் செல்ல வேண்டும். All of us have to go. எல்லாருமே செல்ல வேண்டும். We pastors have to go. பாஸ்டர் ஊழியம் செய்கிற போதகர்களும் செல்ல வேண்டும். In the first 12 chapters of the Acts of the Apostles, Peter is going everywhere preaching the gospel. முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பேதுரு அவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
And I will just talk to you about 3 ghosts which are found in 8th, 9th and 10th chapter of the Acts of the Apostle. மூன்று அந்த கோஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு மூன்று காரியங்களை 8ஆம் 9ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நான் உங்களுக்கு What happened in the 8th chapter? How does the 8th chapter begin? 8ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? There was a persecution. மிகப்பெரிய உபத்திரவத்திற்குள்ளாய் சபை கடந்து செல்கிறது. You know Jesus said very clearly, you must not stay in Jerusalem, you must go to Judea, Samaria and to the ends of the earth. நீங்கள் எருசலேமிலே மாத்திரம் நீங்கள் தங்கி இருக்க கூடாது. நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவுக்கும் நீங்கள் சென்று நீங்கள் கடைசி பூமி கடைசி வரையிலும் நீங்கள் செல்ல வேண்டும். The disciples and the believers, till the 7th chapter, they were not, willing to move out of Jerusalem or out of the church. ஆனால் நாம் நன்கு கவனித்தோம் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் சீஷர்கள் அவர்கள் எருசலேமை விட்டு அவர்கள் போவதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் இருந்தார்கள். If you don't go, God will push you out. நாமவே போகவில்லை என்று சொன்னால் கர்த்தர் அவராகவே நம்மை அனுப்பி விடுவார். What did God do here? கர்த்தர் என்ன செய்கிறார்? He brought the persecution. அவர்களை போக வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக என்ன கொண்டு வருகிறார்? உபத்திரவத்தை கொண்டு வருகிறார். The Bible says, வேதம் சொல்கிறது, except the disciples all the Christians were scattered. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரியா தேசங்களே சிதறப்பட்டு போனார்கள். And in the 8th chapter there is one man who went. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனிதர் அவர் போகிறார். Who was he? அவர் யார் என்று சொன்னால் Philip the elder. பிலிப் என்கிற அந்த முதியோராகிய அந்த பிலிப் என்கிற அந்த சுவிசேஷகன். He went to the city of Samaria. Philip the evangelist அவர் சமாரியா தேசத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். And Philip the evangelist, where did he go? அவர் எங்கே செல்கிறார்? He went to Samaria, the region of Samaria. அவர் சமாரியா என்கிற அந்த ரீஜியன் அந்த பட்டணத்திற்கு செல்கிறார். When he went and preached the gospel, அங்கே பிலிப்பு அவர் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, God has done so many wonders and miracles. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் செய்கிற அற்புத அடையாளங்கள் மூலமாய் நிரூபிக்கிறார். As a result, many have accepted Jesus Christ as their Lord and Savior. அந்த நிரூபித்தல் மூலமாய் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். The salvation has come to Samaria. ரட்சிப்பு சமாரியாவுக்கு வருகிறது. And the Bible says the city of Samaria was full of joy. வேதம் சொல்கிறது சமாரியா பட்டணம் முழுவதும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Wherever you go and share the gospel, the salvation comes, there is a joy. நாம் எப்பெல்லாம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோமோ அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறார், ஒரு ஆனந்தத்தை கொண்டு வருகிறார். When you go and share the gospel, the darkness from that person will be dispelled. நாம் சுவிசேஷத்தை நாம் என்றைக்கெல்லாம் எப்போ இங்கே சென்று பிரசங்கிக்கிறோமோ அந்த மனிதர்களிடத்தில் இருள் அந்த அந்தகார வல்லமைகள் அவர்கள் அது கிரியையற்று போகிறது. And great revival came in the city of Samaria. ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. Did he stop there? அது அங்கேயோடு நின்றதா? If I was in Philip's place, நான் பிலிப்பு அந்த இடத்துல நான் இருந்தேன் என்று சொன்னால், I will start a church there. நான் அந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பித்து. But Philip is not like that. ஆனால் பிலிப்பு அப்படி அல்ல. And God said, go. மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், போ என்று சொல்கிறார். There is one man, Ethiopian eunuch is coming. அந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த எத்தியோப்பியா தேசத்திலே ஒரு அதிபதி வருகிறார். He is coming from the synagogue. அந்த சினகாகிலே அந்த தேவ ஆலயத்திலே இருந்து வருகிறார். He is riding in a chariot. அந்த குதிரை ரதத்தின் மேல் அவர் போகிறார். What is he doing? என்ன நடக்கிறது? In the chariot he is reading the Bible. அந்த ரதத்திலே அவர் வாசித்துக் கொண்டு வருகிறார். What do we do? நாம் என்ன செய்வோம்? Anybody, when you go back from the church, do you read Bible in the car? நாம் மறுபடியும் சபை முடித்து நாம் போற பின்பு நாம் யாராச்சும் நம்ம வேதத்தை நாம் வாசித்தது உண்டா? Right? He is coming from the synagogue church, he is still reading the Bible. அந்த எத்தியோப்பியன் அதிகாரி அவர் அந்த தேவாலயத்திலிருந்து வருகிறார். அவர் வேதத்தை ஏசாயா தீர்க்கதரிசன அந்த வேதத்தை சுருளை அவர் வாசித்து வருகிறார். Let me ask you a question. நான் உங்களை படுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். How many of you regularly read your Bible? எத்தனை பேர் நீங்கள் அனுதினமும் தினமும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? Praise God. Hallelujah. Hallelujah. You read everything. நாம் அதை எல்லாத்தையும் நாம் வாசிப்போம். You read newspaper. நாம் நியூஸ் பேப்பரை வாசிப்போம். You read WhatsAppை வாசிப்போம். And most of the Christians do not even bother to touch the Bible, look at the Bible. ஆனால் சோர்வுக்குரிய காரியம் என்று சொன்னால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள வார்த்தையை அவர்கள் வாசிக்காமல் விடுகிறார்கள். Bible is not meant for the servants of God alone.
தேவனுடைய வார்த்தை ஆனது ஊழியர்களுக்கு மாத்திரம் அது கொடுக்கப்பட்டது அல்ல. Bible is for all of us. வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் அது சிறு எல்லாருக்கும். Why should we read the Bible? நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? Somebody said like this. ஒரு நபர் இவ்வாறாக சொல்லுகிறார். You know, Bible is a love letter written by God to all of us. ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், வேத புஸ்தகம் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அன்பு கடிதமாக இருக்கிறது. What is Bible? Bible is a love letter written by God to all of us. தேவனிடத்திலிருந்து தேவனே நமக்கு அனுப்பின ஒரு அன்பு கடிதமாய் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. Nowadays there is no love letters, right? இந்த காலத்திலே அந்த அன்பு கடிதங்கள்லாம் இல்லை. Nowadays there were love letters. பாஸ்டர் அவர்களுடைய காலத்திலே அநேக அந்த மாதிரி காரியங்கள் அன்பு கடிதங்கள்லாம் அனுப்புவார்கள் ஒருவருக்கொருவர். I have not written any love letter. My marriage was arranged marriage. என்னுடைய நான் திருமணம் வந்து அது ஒழுங்கு செய்யப்பட்ட திருமணம். அதனால் நான் இந்த கடிதமும் நான் யாருக்கும் எழுதவில்லை. But if you receive a love letter from your lover, either a girl or a boy, அந்த அன்பு கடிதத்தை ஒரு நபரிடத்திலோ ஒரு 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 ஸ்திரீனிடத்திலோ இருந்து பெறுகிற பொழுது what do? You will see it and throw it. நாம் அதை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் அதை எரிந்து விடுவோமா? You will read it every day, almost 10 times a day, until it is torn. You will read it. அந்த கடிதத்தை மறுபடி படித்து கொண்டே இருப்போம். And this letter, love letter, is written for you. இந்த வேத புஸ்தகமானது அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய உன்னதமான ஒரு அன்பு கடிதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God will speak to you. எப்போலாம் வாசிக்கிறோமோ கர்த்தர் நம்மோடு பேசுவார். And this man was reading the Bible. இந்த எத்தியோப்பிய அதிகாரி இவர் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறார். He does not understand anything. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன அந்த சுருளை அவருக்கு புரியவில்லை என்ன என்று. He was reading from the book of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசன அந்த சுருள் அதை மட்டும் அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். There it talks about Christ being a lamb slain. இந்த இடத்துல அவர் என்ன வாசிக்கிறார்? அவர் கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் என்பதை அவர் வாசிக்கிறார். Then God tells to Philip the evangelist, go. அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிலிப்பின் இடத்துல நீ போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். And he went to Samaria. அவர் சமாரியாவுக்கு போகிறார். Now he is running after the Ethiopian eunuch. அவர் அந்த ரதத்திற்கு பின்பதாக அந்த அதிகாரிக்கு பின்பதாக அவர் ஓடிக்கொண்டு செல்கிறார். He is running with the chariot. அவர் அந்த ரதத்திலே அவர் ஓடிக்கொண்டு செல்கிறார். Finally he was able to catch it. கடைசியாக அந்த ரதத்தை தேவனுடைய பலத்திலே அவர் பிடித்துக் கொள்கிறார். He got into the chariot அந்த ரதத்திற்கு மேலே சென்று and explained this was talking about our Lord Jesus Christ who died as a ransom for all of us. அதை விளக்குகிறார். அந்த நபர் யாரென்று சொன்னால் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதை புரிய வைக்கிறார். There and then he accepted Jesus Christ as his Lord and Savior. அதே நிமிடமே அந்த எத்தியோப்பிய அந்த அதிகாரி மந்திரி அவர் ஏற்றுக்கொள்கிறார் கிறிஸ்துவை இரட்சகராக. Not only that, he took water baptism. அதோடு நிற்காமல் அது எதற்கு வழிநடத்துகிறது என்று சொன்னால் ஞானஸ்நானத்துக்கு நேராக அவர் வழிநடத்துகிறார். Sometimes we delay the water baptism, right? அநேகர் நாம் ஞானஸ்நானத்தை நாம் தள்ளி போடுகிறோம். You accept Jesus Christ as your Lord and Savior. நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். You believe Jesus Christ in your heart. நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக இருதயத்திலே நாம் நம்புகிறோம். When pastor comes and announces there is going to be water baptisms. ஆனால் பாஸ்டர் அறிவிக்கிறார்கள் இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். Some will raise their hands. சில பேர் தான் அதற்கு தங்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். But on the day some will go back. ஆனால் அந்த நாட்களிலே அநேகர் அவர்கள் பின்வாங்குகிறார்கள். They will give an excuse. அவர்கள் அநேக சாக்குப்போக்குகளை சொல்லுகிறார்கள். Right? They will give my parents are not agreeing. என்னுடைய அம்மா அப்பா அதற்கு ஒற்றுக்கொள்வதற்கு இல்லை. So this and that the excuse you will give. இப்படி காரியங்கள் நடக்கிறது அப்படி காரியங்கள் நடக்கிறது என்று அநேக காரியங்களை அவர்கள் போக சொல்லுவார்கள். Do not postpone. You do not know what is going to happen tomorrow. நாளை குறித்து நாளை என்ன நடக்கிறது என்பதை நாம் அறியாது இருக்கிறோமே. அதனால் இன்றைய நாளிலே அதற்கு முடிவு எடுக்க. If you believe Jesus as your Lord and Savior in your heart, take water baptism. நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். And he took the command of go. The Philip the evangelist, the city of Samaria received the salvation. சுவிசேஷகனாகிய பிலிப்பு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்றுகிறார். அவர் அறுவடையை அவர் அறுக்கிறார். To be a witness means to go for the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு முதலாவது காரியம் என்று சொன்னால் we have to go. நாம் போகிறவர்களாய் இருக்க வேண்டும். It doesn't have to be Delhi, it doesn't have to be North India. அது நார்த் இந்தியா அப்படிப்பட்ட பட்டணங்கள் மாத்திரம் இருப்பதற்கு அவசியம் இல்லை. If the Lord tells you to go to your neighbor and share the good news of the gospel, you must go. அது நம்முடைய பக்கத்து அண்டை நபர்களாக இருந்தாலும் சரி,
நம் பக்கத்தில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் செல்ல வேண்டுவர்களாக இருக்க வேண்டும். Sometimes we don't listen to what the Lord says. அநேக நேரங்களிலே நாம் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்கிறோம், ஆனால் அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இல்லை. There was one great man of God in Hyderabad. His name was Bhakta Singh, brother Bhakta Singh. ஹைதராபாத்திலே ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். அவருடைய பேர் பக்த் சிங். You know, he came from Punjab. அவர் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வந்தவராக He இருக்கிறார். was saved when he was studying in the, Oxford University, I think. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் ரட்சிக்கப்படுகிறார். He was the first agricultural scientist from India. இந்திய தேசத்திலிருந்து வந்த ஒரு முதலாவது அக்ரிகல்ச்சர் அந்த விவசாய ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார். After his studies were over, அவருடைய படிப்பு முடிந்த பின்பு he was going to visit his sister who was in Canada. கனடா தேசத்திலே இருக்கிற அவருடைய நாட்டில் இருக்கிற அவருடைய சகோதரியை அவர் சந்திக்க சென்றார். On the way, he got saved. வழியிலே தான் அவர் என்ன செய்யப்படுகிறார்? அவர் ரட்சிக்கப்படுகிறார். He came to Hyderabad. அவர் மறுபடியும் ஹைதராபாத் மாநிலத்துக்கு வருகிறார். Saved so many souls, started so many churches. அநேக ஆத்மாக்களை அவர் தேவனிடத்திலே திருப்பி அநேக சபைகளை அவர் ஆரம்பிக்கிறார். One day in the middle of the night, God woke him up. ஒரு நடு ராத்திரியிலே கர்த்தராகிய ஆண்டவர் அவரை எழுப்புகிறார். Bhakta Singh, go. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பக்த் சிங் நீ போ அப்படின்னு கர்த்தர் Go சொல்லுகிறார். out into the street. நீ தெருக்களுக்கு போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். God is asking, Lord, Bhakta Singh asking, what God? This is the middle of the night, 2 o'clock in the night. Who will be there even if I go also? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேளையில இந்த ராத்திரியிலே அங்க யார் தெருவில் யார் இருப்பா ஆண்டவரே என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். There won't be anybody. அங்க யாருமே இருக்க போவதில்லை. What shall I do? நான் என்ன செய்வேன்? But God kept on saying, go, go, go. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? போ, நீ போ என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருந்தார். And in obedience to his word, he woke up and went. அவர் கீழ்ப்படிந்தவராய் அவர் எழுந்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார். In the street there was one man about to kill himself. அந்த தெருவிலே அவர் சென்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தான். About to commit a suicide. அவன் தன்னை தானே அவன் கொலை செய்வதற்கு அவன் ஆயத்தமாக கொண்டிருந்தான். Brother Bhakta Singh went and shared the goodness of the gospel. இந்த தேவ மனிதர் அவனிடத்தில் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். That man got saved, became a servant of God, saved so many souls. அந்த நபர் அவர் தேவனுடைய நபராய் தேவனுடைய ஊழியராய் மாறுகிறார். அநேக இந்த மாதிரி ஆத்மாக்களை அவர் ஆதாயம் பண்ணுகிறார். To be a witness, you must, take a step of faith to go. நாம் விசுவாசத்திலே நாம் அடி எடுத்து வைத்தவர்களாய் நாம் போக வேண்டும். 9th chapter also we see one more go. 9ஆம் அதிகாரத்திலேயும் நாம் ஒரு போ என்கிற அந்த வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு நாம் பார்க்கிறோம். Who do we see in the 9th chapter? யார் அந்த 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்? Saul of Tarsus. சவுல் என்கிற அந்த நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். And he was going where? அவர் எங்கே சென்று கொண்டிருந்தார்? He was going to the city of Damascus to persecute the Christians like you and me. தமஸ்குவிலே உங்களைப் போலவும் என்னைப் போலவும் இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். On the way he had an encounter with the risen Lord. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை அவர் முகமுகமாய் அவர் காணுகிறார். அந்த இதில் அவர் வாழ்க்கை மாறுகிறது. He saw great light and fell from the horse. வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டு அவர் குதிரையில் ரதத்திலிருந்து அவர் கீழே விழுகிறார். Now he is not able to see. இப்பொழுது அவர் கண்களால் எதையுமே காண முடியவில்லை. But in the city of Damascus there is a man of God called Ananias. ஆனால் அனனியா என்கிற அந்த தமாஸ்குவிலே இருக்கிற ஒரு மனிதனை தேவ மனிதனை சவுலுக்கு நேராக கர்த்தர் அனுப்புகிறார். God goes and tells Ananias, go, there is a man waiting for you. அனனியாவே நீ போ, ஒரு தமாஸ்குவிலே காத்திருக்கிற உனக்காக ஒரு நபரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Telling, God, what kind of man he is. அனனியா கேள்வி கேட்டிருப்பார், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறாரே, நான் எப்படி செல்வேன் என்றால். He was a violent man. அவர் மிகவும் கொடிதான ஒரு மனிதர். Persecutor. அவர் துன்புறுத்தின மனிதர். And you are going to you're telling me to go to him and pray for him. அவரிடத்திலே போய் நான் ஜெபிக்கும்படியாக என்னை அழைக்கிறீர் என்று அநேக கேள்விகளை அவர் கேட்டார். He was hesitant. அவர் சற்று பயந்தவராய் இருந்தார். But the Lord insisted that he go. ஆனால் கர்த்தர் வலியுறுத்தினார் என்னவென்று சொன்னால், நீ போய் ஆகவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். He went and prayed over him. அவர் தலைகளை அவர் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். He went and prayed. அனனியா சவுல் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். Paul received the sight.
பவுல் அவருடைய பார்வை மறுபடியும் அவருக்கு became a great apostle. அவர் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாக மாறுகிறார். He took the gospel to 3 continents. சுவிசேஷத்தை மூன்று கண்டங்களுக்கு எடுத்து சென்றவராக He இருக்கிறார். wrote half of the New Testament. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை பாதிக்கு மேற்பட்ட நிருபங்களை புத்தகங்களை எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். How could this happen? இது எப்படி நடக்கும்? Ananias, of course, although he was hesitant, அனனியா அவர் ஒரு பயத்திலே இருந்தாலும் when God said, he went. அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உடனே கீழ்ப்படிந்து சென்றார். And you must go. Secondly, நாம் போகிறவர்களாக இருக்க வேண்டும். And Paul was saved in the 9th chapter. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்திலே அவர் ரட்சிக்கப்படுகிறார். And 10th chapter, 10ஆம் அதிகாரத்திலே there is one more go. இன்னொரு ஒரு என்கிற அந்த ஒரு காரியம் இருக்கிறது. And Peter actually went to a place called Joppa. பேதுரு யோப்பா என்கிற பட்டணத்திற்கு செல்லுகிறார். He was at the Simon the tanner house. அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் சீமோன் அவர்களுடைய வீட்டிலே இருக்கிறார். He was praying on the terrace of his house. அந்த சீமோனுடைய வீட்டினுடைய கூடாரத்தின் மேலே அவர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். He was very hungry. அவர் மிகவும் பசி உள்ளவராய் இருக்கிறார். He had the vision of the Lord. தேவனுடைய தரிசனத்தை பெற்றவராய் இருக்கிறார். He saw in vision a blanket in which it was full of 4-footed creatures. அந்த தரிசனத்திலே 4 அந்த சிருஷ்டியினுடைய அந்த காரியங்களை அவர் பார்க்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். God is telling him to kill them and eat. அந்த காரியங்களை கர்த்தர் என்ன சொல்கிறார்? அதை கொன்று போட்டு அவர்கள் உண்ணும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். He is saying, I am a Jew. I do not want to defile by eating all these things. நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் உண்பதினால் நான் தீட்டுப்படலாகாது என்று பேதுரு சொல்லுகிறார். It has come 4 times, it has gone up. அது 4 முறைகள் வந்து அது மறுபடியும் அது சென்று விட்டது. Then the people came from Caesarea. செசரியா பட்டணத்திலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள். And they are saying, they are asking, are you Peter? நீ பேதுருவா என்று மக்கள் கேட்கிறார்கள். We came for you. நாங்கள் உமக்காக நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார்கள். Then the Lord said, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Do not hesitate. நீ ஒன்றுக்கும் நீ தயங்காதே. Get down and go with them. நீ இறங்கி அவர்களிடத்தில் நீ செல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். Get down and go with them. நீ கீழே இறங்கி அவர்களிடத்தில் செல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். Who are these people? இந்த மக்கள் யாரு? These are the servants from Cornelius. கொர்நேலியுவின் இடத்திலிருந்து வந்த ஊழியர்கள் வந்தவர்களாய் இந்த மக்கள் இருக்கிறார்கள். Cornelius was man of he was a devout man. கொர்நேலியு ஒரு மிகுந்த பக்தியுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். He was a centurion, but at the same time he was devout. அவர் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பக்தியுள்ள ஒரு நபராக இருந்தார். Now Peter was actually narrow minded here. இந்த இடத்துல பேதுரு ஒரு குறுகின மனதை உடையவராய் இருந்தார். He thought அவர் என்ன நினைத்தார்? The salvation was exclusively for the Jews from the Jews. அவர் என்ன நினைத்தார் என்று சொன்னால் ரட்சிப்பானது யூதர்கள் மூலமாயும் யூதர்களுக்காக மாத்திரம் இருக்கிறது என்று அவர் அப்படிப்பட்ட அறிந்திருந்தார். But now God is going to do a great thing. ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்ய தொடங்குகிறார். Now God is going to open the door of salvation even for Gentiles like us. இந்த இடத்துல கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்னது? புறஜாதிகளாக நாமும் இந்த ரட்சிப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கும்படியாக ரட்சிப்பிலே பங்கடையவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் வழிவாசல்களை திறக்குகிறார். Cornelius who had sent his servants, he is a Gentile like you and me. கொர்நேலியு அவர் அந்த வேலையாட்களை அனுப்புகிறார். அவர்கள் புறஜாதிகளாக உங்களைப் போலவும் என்னைப் போலவும். He gets down from the terrace and he goes with the servants of the Cornelius to the household of the Cornelius. அவர்கள் அந்த கொர்நேலியுனுடைய இடத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அந்த நபர்கள் செல்லுகிறார்கள். They were all eagerly waiting for the arrival of Peter. அவர்கள் பேதுருவினுடைய அந்த வருகைக்கு அவர்கள் ஆவலாய் காத்திருந்தார்கள். They were praying and waiting for Peter. அவர்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Peter came and preached the gospel. அந்த இடத்துல பேதுரு வந்து பிரசங்கிக்கிறார். As a result, not only did they receive the salvation, அதனுடைய விளைவாக ரட்சிப்பை மாத்திரம் அவர்கள் பெறவில்லை. Now the door was open for all the Gentiles to come into the plan of God's salvation. தேவனுடைய பெரிதான திட்டத்திற்கு அநேக புறஜாதி மக்கள் அவர்களும் அந்த ரட்சிப்பிற்கு பங்காளர்களாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். How was your and my salvation possible? எப்படி புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் ரட்சிப்பதற்கு பாத்திரம்? Peter, although hesitant
narrow-minded, he was willing to go when Jesus said. பேதுரு குறுகின மனப்பான்மையுடைய இந்த பேதுருவை பேதுரு அவர் சென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் பிரசங்கிக்கிறார். அவர்கள் மூலமாய் அநேக பிரஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். In these 3 chapters we see go. இந்த மூன்று அதிகாரங்களிலே போ அப்படிங்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். To be a witness is to go. நாம் சாட்சி கொடுக்க சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது நாம் செல்ல வேண்டும். In 8th chapter the gospel goes to the African continent. 8ஆம் அதிகாரத்திலே அந்த எத்தியோப்பிய அந்த அதிபதியின் மூலமாய் எங்க சுவிசேஷம் செல்கிறது என்று சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு செல்கிறது. In the 9th chapter, because Ananias was willing to go, the salvation has come to the Asian continent. அனனியா அவர்கள் சவுலிடத்தில் சென்று அவர்கள் அறிவித்து தேவனை பற்றிய காரியங்களை அவர் அறிவித்தனால் புறப்பட்டு சென்றதனால் ஏசியா மாகாணம் அந்த கண்டம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் போய் பிரசங்கிக்கிறார். In the 10th chapter Peter was willing to go. பேதுரு 10ஆம் அதிகாரத்தில் அவர் போகிறதற்கு மனது உடையவராய் இருந்தார். And the European continent has received the salvation. ஆகையால்தான் ஐரோப்பா கண்டம் முழுவதும் சுவிசேஷம் பரவிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். At that time the whole world received the gift of salvation. அதனால் முழு உலகமும் தேவனுடைய அந்த ரட்சிப்பு என்கிற அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். How was it possible? அது எப்படி அது சாத்தியம்? 3 people were willing to go. 3 நபர்கள் அவர்கள் போவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். And to be his witnesses. அவர்கள் தேவனுடைய சாட்சிகளாய் இருப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். நான் முடிக்க போகிறேன். In the Acts of the Apostles second chapter we see the Pentecost, right? இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பெந்தேகோஸ்தே அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Pentecost means the outpouring of the Holy Spirit upon the 120. பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாய் ஊற்றப்பட்ட அந்த 120 சீஷர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த நாளை தான் நாம் நினைவு கூறுகிறோம். That Pentecost was exclusively for the Jews. அந்த பெந்தேகோஸ்தேயானது அது யூதர்களுக்கு மாத்திரம் அது இருந்தது. But in the 10th chapter there is another Pentecost. ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு பெந்தேகோஸ்தே நடைபெறுகிறது. It's a Pentecost for Gentiles. அது யூதர்கள் அல்லாத புற ஜாதிகளுக்கும் உரிய ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவமா இருக்கிறது. For all of us. நாம் எல்லாருக்கும் the Pentecostal experience is required for Jews, both Jews and Gentiles. புறஜாதிகளாய் இருக்கிறவர்களுக்கும் யூதர்களாய் இருக்கிறவர்களுக்கும் பெந்தேகோஸ்தே அனுபவம் தேவை. When you receive the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு you not only receive his power, நாம் அவருடைய வல்லமையை மாத்திரம் பெறுவதில்லை, you not only receive his presence, நாம் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் பெறவில்லை, you will be his witness, which is your purpose. நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த சாட்சி தான் அது தேவனுடைய அது சித்தமாக இருக்கிறது. God will use anybody. தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்துவதற்கு கூடும். By the power of the Holy Spirit you go and God will use you. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே நாம் செல்லுவோம். கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். God will make you a great and effective witness. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு மிகுந்த ஒரு வல்லமையான ஒரு சாட்சிகளாய் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். With this I am going to close. இத்துடன் நான் நிறைவு செய்வதற்கு நான் விரும்புகிறேன். Chapter 4 verse 1. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே Paul says like this. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார். To the church at Philippi. பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். You are my joy and my crown. நீங்கள் என்னுடைய கிரீடமாய் இருக்கிறீர்கள், என்னுடைய சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். He says you are my joy. நீங்கள் என்னுடைய கிரீடமுமானவர்கள் என்று சொல்லுகிறார். Who is he talking about? யாரை குறித்து சொல்லுகிறார்? The Philippian believers are the joy of the apostle Paul. அந்த பிலிப்பியில் இருக்கிற அந்த விசுவாசிகள் அவர்கள்தான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சந்தோஷமாய் இருக்கிறார்கள். Are you the joy of your pastor or a troublemaker? இந்த இடத்துல நாம் நம்முடைய போதகருக்கு நாம் சந்தோஷத்தை கொண்டு வருகிறோமா இல்லை போதகருக்கு மன துக்கத்தை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். My believers are my joy. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய விசுவாசிகள் இருக்கிற இந்த பிலிப்பி பட்டணத்தார் அவர்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். You as a believer should be the joy of your spiritual father and pastor. நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் சந்தோஷம் கொண்டவர்களாக சந்தோஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். He has so many troubles but don't give another trouble. போதகருக்கு இருக்கிற அநேக காரியங்கள் பாடுகள் இருந்தாலும் நாம் அதற்கு இன்னொரு பாடாய் நாம் இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி நம்மளுக்கு செய்யாமல் இருப்பார். Secondly he says you are my crown. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் சொல்கிறார் கிரீடமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். In the New Testament for crown there are 2 terms are used. அந்த கிரீடம் என்கிற அந்த பதத்திற்கு 2 வெவ்வேறான காரியம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது புதிய ஏற்பாட்டில். One is diadem.
முதலாவது வந்து டயடம், ஒரு மிகுந்த விலையுயர்ந்த ஒரு Diadem means something that you receive as an inheritance. நாம் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம்தான் அது டயடம் என்று சொல்லப்படுகிறது. For example, Pastor Idayaraj is your pastor. அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஸ்டர் அவர்கள் நம்மளுடைய பாஸ்டராக இருக்கிறாங்க. And if his son becomes your pastor, அவருடைய மகன் பாஸ்டராக வந்தால் after him, அவர்களுக்கு பின்பதாக, that is called the diadem. He received as an inheritance. அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அதை எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் ஆக பெற்றுக்கொள்கிறார் பாஸ்டர் மூலத்திலிருந்து. Paul is using another Greek word. ஆனால் இந்த இடத்துல பவுல் ஒரு இன்னொரு பதத்தை, கிரேக்க பதத்தை யூஸ் பண்ணுகிறார். Which is Stephanos. இங்கே ஸ்டெஃபனோஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். Stephanos means something that is earned by hard work. இந்த இடத்துல இந்த வார்த்தையானது ஒரு மிகுந்த கடின உழைப்பினால், கடின சரீர உழைப்பினால் ஒரு பெற்றுக்கொண்டப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது தான் இந்த ஸ்டெஃபனோஸ். All means to say, I have earned you by hard work as my crown. பவுல் என்ன சொல்றார்? நான் உழைத்ததால் நீங்கள் எனக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். And how many of you want to receive a crown? Tell me. இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் நாம் பரலோகத்திலே நாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்? See, on this earth, no problem if I have a bald head. இந்த பூமியிலே நான் எனக்கு முடி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. No, but if in heaven there is a bald head, there is something wrong. பரலோகத்திலே நமக்கு முடி இல்லாமல் இருந்தால் அது ஒரு ஏதோ ஒரு காரியம் தவறாக இருக்கிறது. Why am I saying all these things? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? In heaven there should not be bald head. பரலோகத்திலே முடி இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது. If you want your head to be like your pastor with full of hair, full of crowns, நம் போதகரை போல முடி நல்ல அடர்த்தியான முடிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். You must win the souls for the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம் ஆட்கள், நம் ஆத்துமாக்களை சேகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Every soul you win is your crown in heaven. நாம் மீட்கிற, நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவர்கள் கிரீடமாக இருக்கிறார்கள் பரலோகத்திலே. How many of you want crowns in heaven? எத்தனை பேர்களுக்கு இந்த நேரத்தில் எனக்கு கிரீடம் வேணும் என்று பரலோகத்திலே நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம்? Share the good news of the gospel. நாம் போய் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. My head is bald, but in heaven I have crowns. போதகர் சொல்கிறார், நான் முடியை இறந்தாலும் அநேக கிரீடங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் பரலோகத்திலே என்று சொல்கிறார். The soul you win, you bring to the feet of the Lord will become your crown. தேவனுடைய பாதத்திற்கு கீழே நாம் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நாம் கிரீடத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க போகிறோம். So for that we shall strive very hard to win the souls. அதற்காக நாம் தொடர்ந்து பிரயாசப்படுவோம். அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்கிறவர்களாக இருக்கும்படியே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Pentecost means the Holy Spirit. பெந்தேகோஸ்தே என்கிறதற்கு இன்னொரு அர்த்தம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். When you have the Holy Spirit in you, நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிற பொழுது, you have the power of God. நமக்குள்ளாய் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. You have the presence of God. நமக்குள்ளாய் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. And you will be his witness, which is your purpose. நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் அதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. May God use you as an effective and fruitful witness in the days to come. நம் ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் அவர் வல்லமையாய் நம்மை அவர் சாட்சியின் வாழ்க்கை, கனிந்த சாட்சியின் வாழ்க்கை வாழ்வதற்கு for his glory, for the advancement of his kingdom. அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே மாத்திரமே. Thank you Pastor Idayaraj for giving me this opportunity to come and share the word of God. நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் நன்றி செலுத்துகிறேன். Thank you for translation. Thank you so much. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை சிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உம்முடைய தாசரை கொண்டு எங்களோடு நீர் பேசின சத்திய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தெய்வீக பிரசன்னத்தின் ஆவியானவர். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்தரப்பட்டதற்கு ஒரு நோக்கம், பர்பஸ், பவர், பிரசன்ஸ் அண்ட் பர்பஸ். எங்கள் வாழ்க்கையில் இதை இன்னும் வெளிப்படுத்த, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த மாலை ஆராதனையில் பங்கேற்ற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. உம்முடைய ஜனங்கள் மேல் மகிழ்ந்து கலிகூறும்படி இவைகளை அப்பியாசப்படுத்த, நடைமுறை வாழ்க்கையில்
நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை இன்னும் ஆதாயப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தெய்வ கரம், தெய்வ வல்லமை, பாசக்கோட்டார் அபிபாபு, அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பம், கர்த்தாவே கெத்சமனே ஏஜி சபை, உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த 3 நாட்கள் ஊழியம் இந்த பகுதியில் வந்து செய்தது அவருக்கும் கர்த்தாவே பெரிய ஆசீர்வாதமாய் ஒரு புதிய அனுபவங்களாக இருக்கட்டும். பிரயாணப்பட்டு திரும்பி போகும்போது உடைய தெய்வீக கரம் அவரோடு இருக்கட்டும். திருச்சபை மக்கள் இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய சகல காரியங்களையும் ஆசீர்வதியும். தெய்வ கரம் எங்களை வழி நடத்தட்டும். இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்டவர்கள், சுகவீனம் உள்ளவர்கள், பல தேவைகளோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் கனம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிபூர்ண ஜீவன் மேகசின் ஐயா செல்வராஜ், இதை எல்லாருக்கும் குடும்பத்திற்கு ஒன்று கொடுத்துருங்க.